ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுகு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. தியான மூலம் க்ரூர் மூர்த்திகி, பூஜா மூலம் க்ரூர் பதம், மந்திர மூலம் க்ரூர் வாக்கியம், மோக்ஷ மூலம் க்ரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 27. பஞ்சாபி. பெரும் நோயால் பீடிக்கப்பட்ட ஒரு பஞ்சாபியர் சுவாமிகளை தரிசிக்க வந்திருந்தார். அவர் சமர்த்தரை சாஸ்தாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு, நீங்கள் ஏதோ பெரிய பெரிய சித்து வேலைகளை செய்வீர்களாமே, அதை கேள்விப்பட்டு உங்களை காண வந்தேன் என்று கூறினார். இதை கேட்டவுடன் சுவாமிகள் மிகவும் கோபமுற்றவராக, ஏன் உனக்கு விலை மாதர்களிடம் கிடைத்த சித்திகள் பற்றவில்லையா என்று கூறி பலவாறாக அவரை திட்டினார். ஸ்ரீ சமர்த்தரிடம் எதையும் மறைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட அவர் தலையை குனிந்து கொண்டே தமது தவறுகளை பற்றி மிகவும் மனம் நொந்து சுவாமிகளிடம் மன்னிக்குமாறு வேண்டினார். சுமார் 2 மாதங்கள் அக்கல்கோட்டிலேயே தங்கி சுவாமிகளுக்கு மனமாற சேவை செய்து தமது நோய் முற்றிலும் குணமாகி வீடு திரும்பினார். இவ்வாறாக இன்றும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் தமது தீராத நோய்களையும் குணமாக்கிக் கொண்டு தமது குடும்பங்களுடன் மகிழ்ச்சியாக பலர் வாழ்கின்றனர். நோய்களுக்கு மூல காரணம் மனிதர்கள் செய்யும் பாவமே. ஆகவே சுவாமிகள் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்களது பாவங்களை தமது புண்ணியத்தால் அழித்து இகபர சுகம் அளித்து வருகிறார். அதனால் குரு பக்தியும் இறைவன் மீது மக்களுக்கு நம்பிக்கையும் வளர்கிறது. நோய்களை குணமாக்க சுவாமிகள் கூறும் மருந்துகள் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கும். ஏனென்றால் அவர் தமது குரு கடாட்சத்தாலேயே, அதாவது அருட்பார்வையாலேயே அனைத்து நோய்களையும் குணமாக்குகிறார். மருந்துகள் ஒரு கருவிதான். அதை விஞ்ஞான பூர்வமாகவோ மருந்தியல் பூர்வமாகவோ நிரூபிக்க முடியாது. குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.